ஊட்டிக்கு போலாமா? வணக்கம் நண்பர்களே. என் ஃப்ரெண்டு ஒரு பேச்சுக்கு வேண்டி ஊட்டி போகலாம் வாடான்னு கேட்டால் கிளம்படா மாப்பிள்ள போகலான்னு சொல்லிட்டாங்க. அதனால சட்டு விட்டுன்னு கிளம்பியாச்சுங்க. போகும்போதே கொலா பசி எடுத்துருச்சுங்க. அதனால நானும் என் நண்பனும் ரோட்டோரமாக ஒரு கடையை பார்த்து வயிற்று கொஞ்சம் தீனியை போட்டு கிளம்பியாச்சுங்க. கீழே தானே வெயில் போட்டு கொன்று எடுக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக போக காற்று சும்மா அப்படியே சில்லுன்னு அடிக்குதுங்க. குன்னூர் வரைக்கும் வந்துட்டு ஒரு லெமன் டீ குடிக்காட்டி எப்படிங்க? அதனால நானே மாப்பிளையும் போகிற வழியிலே ஒரு டீ கடையை பார்த்து நிறுத்தி லெமன் டீக்கு வேண்டி அட்டி போட்டாச்சுங்க. நாங்கள் சும்மா வண்டி எடுத்துட்டு அங்கேயும் தாங்க சுத்திட்டு இருந்தோம். ஏதாவது ஹிடன் ஜெம் கிடைக்குமான்னு சர்ச் பண்ணிட்டே இருந்தேங்க. லேட்டரா தான் ரியலைஸ் ஆச்சு, ஊட்டியிலே சுத்தர மத்தியில் பைக்கு கூப்பிடலான்னு. அவரை கேட்டா ஒரே பேச்சா ராலிகா டேம் போவேன்னு சொல்லிட்டு வச்சுட்டாருங்க. போற வழியில சும்மா சதற விடுது கைஸ். அங்க போனா இது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு சொல்லிட்டு விடவே இல்லைங்க. நம்ம சும்மா அது இதுன்னு கதையை விட்டு அந்த அண்ணன் கையில கால விழுந்து உள்ள போயாச்சுங்க. ஒரு வழியா உள்ள போயிட்டு வியூவை பார்த்தா சும்மா சதற விடுதுங்க. ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு அந்த அண்ணன் டைம் முடிஞ்சது தம்பின்னு சொல்லி கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிட்டாருங்க. வயிற்றுக்குள்ளதான் என்னமோ சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு போய் ஒரு குஸ்காவை போட்டு கிளம்பியாச்சுங்க. இன்னைக்கு வேற பிரச்சாரத்தோட கடைசி நாள், அதனால கொஞ்சம் டிராஃபிக்கா இருந்துச்சுங்க. ஃபைனலா கோயம்புத்தூர் ரீச் ஆயிட்டு வண்டி எடுத்துட்டு நெக்ஸ்ட் வேலையை பார்க்க கிளம்பியாச்சுங்க. நம்மளுக்கு வேற ஒரு பெண்டிங் டாஸ்க் இருந்துச்சுங்க, ஷூட் எடுக்க வேண்டியதா. அதனால அதுக்கான வேலையை பார்க்க கிளம்பியாச்சுங்க. முடிச்சுட்டு பார்த்தா மணி 11:30ங்க. அதனால வர வழியிலே ஒரு கடையா பார்த்து சாப்பிட்டுட்டு ஃபோனில் நம்ம தம்பி முஜாவோட கடலை போட்டே வந்து சேர்ந்தாச்சுங்க ஊருக்கு. அவ்வளோதான் நண்பர்களே, நாளைக்கு பார்க்கலாம்.